இந்த மண்ணில் மொழிவழி சிறுபான்மையினரும் பிற மொழிவழி தேசிய இனங்களை சார்ந்தவர்களும் மிகவும் ஆரோக்கியத்துடனும் நலமுடனும் நிம்மதியுடனும் இங்கு பணி செய்து தங்கள் வாழ்க்கை மேம்பாட்டுக்கு இந்த மண்ணிலிருந்து சம்பாதித்து பீகார் போன்ற குஜராத், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களில் இருக்கும் தங்களுடைய குடும்பங்களுக்கு மிக மகிழ்ச்சிகரமாக பணத்தை அனுப்பி வைத்து கொண்டாட்ட காலங்களில் சென்று கொண்டாடிவிட்டு திரும்பவும் எங்கள் தமிழர் நிலமான தாயகத்திற்கு வந்து எந்தவித தொந்தரவும் இல்லாமல் பணி செய்து கொண்டிருக்கிற ஒரு சூழலில் அற்ப தேர்தல் அரசியலுக்காக, ஓட்டு லாபத்திற்காக அனைத்து இந்திய நாட்டின் மக்களையும் ஒரு தாய் மக்களாக, ஒரு குடியரசின் கீழ் வாழ்கின்ற மக்களாக கருதப்பட வேண்டிய நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டில் பீகார்கள் துன்புறுத்தப்படுவதாகவும் அவர்கள் அச்சுறுத்தப்படுவதாகவும் பீகார் தேர்தல் பரப்புரையில் பேசியிருப்பது மிக வன்மையான கண்டனத்துக்குரியது. ஏற்கனவே ஒடிசாவில் ஒரு தமிழரை அந்த மாநில முதலமைச்சர் முன்னிறுத்திய போது அங்கிருக்கின்ற கோவிலுடைய சிலைகளை அவர் தமிழ்நாட்டில் பதுக்கி வைத்திருக்கிறார் என்று உண்மைக்கு மாறான செய்தியை பரப்பி அந்த தமிழர் அந்த மாநிலத்தை விட்டு வெளியேறவும் அவருடைய மனைவி இந்திய நிர்வாக பணியிலிருந்து வெளியேறவும் நிர்பந்தத்தை தந்ததுதான் பாரதிய ஜனதா, RSS சங்கி கும்பல்கள்.